வணக்கம். நான் சுதா சந்தோஷ், புண்ணியம் வீடு சேனலில் இருந்து. இன்றைக்கி நான் மிளகா காய வைக்கிற கதையை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடியே இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நேற்றே ஆரம்பிச்சிட்டேன். நேற்று தான் இந்த மிளகா வாங்கினோம். ஒரு பக்கத்தில் நியர்பை வில்லேஜில் வாங்கினோம் இந்த மிளகாவை. இப்போ நான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் இந்த மாடி மேலே. ஏன்னா ஒரு பக்கம் கையில் மொபைல் இருக்குது. இதை நான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ மாடிப்படி இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டு மாடி. இதில் நானே தூக்கிட்டு போய் மேலே வச்சு காய வைக்கணும். வீட்டில் யாரும் இல்லை எனக்கு ஹெல்ப்புக்கு. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ இது நாட்டு மிளகா. பக்கத்தில் ஒரு நியர்பை வில்லேஜில் தான் வாங்கினோம். இது ஒரு கிலோ 500 ரூபாய் சொன்னாங்க. போன வருஷம்லாம் கொஞ்சம் 450 ரூபா தான் இருந்தது. இந்த வருஷம் 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நான் பிரித்து பார்த்தேன். இது நேற்று மார்னிங் வாங்கினேங்க. இதை மாடியில் ஃபுல்லாக துணி காய வச்சிட்ருக்கேன். இதை எல்லாமே எடுத்துகிட்டு மாடியை பெருக்கணும். நான் ஊரில் வேறு இல்லை. மாடி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதை பாருங்கள், என்னோடய நிழல் தெரியுதுங்களா? மிளகா மூட்டை எதுவுமே போட்டிருக்கேன். இந்த நிழல் தெரியுது. சூரிய வெளிச்சம் இருந்தால் ஷேடு விழுதுங்களா? அடுத்த செகண்டு அப்படியே போயிடுதுங்க. எனக்கே பயமாக இருக்குது. மிளகா எப்படி காய வைக்கணும்னு தெரியல. இன்றைக்கி முதல்ல இதெல்லாம் நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடியை பெருக்கணும். மாடி கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது என்ன டஸ்ட்டுன்னே தெரியலைங்க. ஒரு மணல், ஒரு பாசை மணல் மேலே பிடிச்சி காஞ்ச தூளுங்க, ஒரு இலைங்கோ, காஞ்ச இலைங்கோ, இப்படி தான் மாடி ஃபுல்லாக இருக்குது. இந்த தூளெல்லாம் மணல் தூள் மாதிரி இருக்குங்க. இது எப்படி வருது? மாடியிலேருந்தே வருதா, காற்றுல வருதான்னு தெரியல. இது பாருங்கள், ஒரு சாண்டு தூள் மாதிரி இருக்குது. ஒரு பாசை பிடிச்சி அந்த செவரிலேருந்து கொட்டுது பார்த்திங்களா, ஒரு தூள், சுண்ணாம்பு தூள். அதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த ஓரெல்லாம் ஒரு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பாசை பிடிச்சி காஞ்சிட்ருக்கு. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு தூளை கொட்டுது. இது மாதிரி மாடியில் எப்போவுமே இருக்குங்க. இதில் வேறு முக்கியமான ஒன்று சொல்லணும். பூனை இருக்குது பாருங்கள், அங்கங்கே ஷிட் பண்ணிவிடுதுங்க. இப்போது எனக்கு இது பெரிய தலைவலியாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க தினமும். இதை நான் 1 மாதம் ஆச்சு, மாடியே ஏறலை. இது பாருங்கள், அங்கங்கே என்னால் ஃபுல்லாக பெருக்க முடியல. அங்கங்கே இந்த குவியலாக குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 5-6 குவியல் சேர்த்துட்டு அது எல்லாமே எடுக்கணும். டேரக்ட் ஆடியோ எடுத்துகிட்ருக்கேன், வெளியில் ஆடியோவோ ரியலாகவே எடுத்துகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. நான் மிளகா காய வைக்கணும் இல்லையோ, மாடி பெருக்கிறதுக்கே இன்றைக்கி நேரம் சரியாக இருக்குது. நான் காலையில் டிஃபன் செஞ்சுட்டு வந்தாச்சுங்க. நான் இன்றைக்கி குக்கிங் வீடியோ கூட எடுக்கலை. ஏன்னா தினமும் அதே இட்லி, அதே கார சட்னி, உங்களுக்கும் போராக இருக்கும். அதனால் எடுக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். நான் பெருக்கிற இது கழனிக்கு போடுற சாமானுங்களும் கொஞ்சம் மேலே இருக்கும். அதனோட பிளாஸ்டிக் அது. அதாவது எதனா எடுப்பாங்க, அங்கங்கே இறஞ்சி கிடக்கும். அதெல்லாம் க்ளீனாக ஒரு பக்கம் எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்படிலாம் தோண மாட்டேங்குது. நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு எல்லாமே. நான் இன்றைக்கி எந்த கட்டிங், எந்த எடிட்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே லைவாக போடுற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் போராக கூட இருக்கும். இது ஒரு ட்ரையல் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி மிளகா காய வைக்கணும் இல்லையோ தெரியலைங்க. ஆனால் மாடி கொஞ்சம் க்ளீன் ஆச்சு. இன்னும் ஒரு 2 முறை பெருக்குனா வத்தல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வத்தல் வைக்கும்போது நாங்கள் கட்டிலெல்லாம் போட்டு வைக்க மாட்டோம். ஒரு துணி, பழைய புடவை துணி போட்டு வைப்போம். இந்த மாதிரி டஸ்ட் இருந்ததுன்னா வத்தல் கெட்டுடும். ஒரு காற்று அடிச்சதுனாங்க அப்படியே நிரம்பிடும் போயிட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் மாடியை சுத்தமாக வச்சுருந்தா தான் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, மரம்பு மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்து இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு ராடு. இது கொடிக்காக வச்சுருக்க இது ராடு. இது பட்டு அந்த இடம் ஹோல்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு இதில் இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டில் இருந்தது அந்த இது ஸ்டார் மாதிரி. அது அந்த ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள். அது மேலே எடுத்து ராடு வச்சுருக்கேன். எவ்வளோ மண் பாருங்கள், இவ்வளோ குப்பைங்க இருக்குது மாடியில். நான் ஒரு பக்கம் வானத்தை பார்த்துட்டே இருக்கேன், இந்த மேகம் போகுமான்னு. எவ்வளோ நேரம், ஒரு 1 ஹவராக இருக்குங்க. மாடி பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையை எடுத்துமே கொட்டுறது, முறத்தை எடுத்துகிட்டு வர்றது, தொடப்பை எடுத்துகிட்டு வர்றது, கோணி எடுத்துகிட்டு வர்றது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் மேகம் அப்படியே தான் இருக்குது, கருத்த மேகமாக இருக்குது. இந்நேரம் மழை வராது. ஆனால் ஒரு சின்ன தூறல் வந்தால் கூட மிளகா கெட்டுடும். ஏன்னா கொஞ்சம் விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆளால் திருப்பி எடுக்க முடியாது. இப்போ இந்த ஷேட் தெரியுது பார்த்திங்களா,
இந்த ஷேட் வந்து லைட்டாக தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் டார்க்காக தெரியுது. இந்த மாதிரி தான் இருக்குது சூரிய வெளிச்சம். கொஞ்ச நேரம் லைட்டாக இருக்குது, அடுத்த நிமிஷம் டார்க்காக இருக்குது. இது வந்து ஒரு 9:30 மணிங்க இப்போது. இப்படியே இருந்தால் ஒரு 12 மணிக்கு தான் காய போடணும் நான். இல்லைன்னா முடியாது, காய போட முடியாது. இங்கே பாருங்கள், நான் சும்மா இயற்கை சீன் மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டனா இருக்கும் பார்த்தீங்களா, டிவி ஆண்டனா அந்த காலத்தில். அது ஒரு கம்பி மட்டும் இருக்குது, அது மேலே ஒரு காக்கா உட்காந்துட்ருக்கு. அதை தான் நான் ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் இது. இது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே நேச்சுரல் சீன்ஸ் நிறைய இருக்குது. பக்கத்தில் நம்ம வீடியோ பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் பக்கத்தில் பேர்ட்ஸ் கத்துற சவுண்டுங்க நிறைய பதிவாகும். எனக்கு பேர்ட்ஸே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சவுண்ட்ஸ் வரும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எங்கே தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரியலையேன்னு. இப்போ இந்த வீடியோவில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது நான் நேச்சுரலாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு இருக்கேன். மாடியே பெருக்கிறதே காமிக்க வேணான்னு. இன்றைக்கி என்ன வேலை நடக்கும்னு தெரியல. நான் இது வந்து ஏடு மரம்னு சொல்லுவேங்க. இது வந்து மிளகா பறக்காமல் இருக்கிறதுக்காக நான் கோணி வச்சுருக்கேன். நான் ஒரு 5 கிலோவாக காய வச்சு பிரித்து கட்டிட்டு ஒரு ட்ரம்மில் போட்டு வைப்பேன். ஏன்னா எலி தொல்லை பயங்கரமாக இருக்கும். அந்த மிளகா வந்து வச்சோம்னா நெடியாக இருக்கும், ஒரு பெரிய ட்ரம் இருக்கும், அதை உள்ளே போட்டு வைப்பேன். இது நம்ம வீட்டு மாடி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது புளி பழம் காய வைக்கிறாங்க இல்லைங்களா, அதனோட டஸ்ட்டு. இதெல்லாம் கூட க்ளீன் பண்ணணும். இது ஒரு 2 ஸ்டெப் இறங்கினா முன்பக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஓடு போட்ட இடம். இந்த இடத்துலையும் நாங்கள் காய வைப்போம். இந்த இடம் வெயில் சரியாக படாது. நான் மறுபடியும் காக்கா காமிக்கிறதுக்கு போயிட்டேன். ஏன்னா நேச்சுரலாக பறவைங்க கத்துற சவுண்டு, நேச்சுரல் சீன் நல்லா இருக்கும். வெறும் மாடி குப்பை பெருக்கிறது தொடப்பமே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போராக இருக்கும். அதனால் மிளகா காய வைக்கிறனோ இல்லையோ கொஞ்சம் நேச்சுரல் சீனும் எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இது முன்பக்கம் மாடியை பெருக்கிட்டேன். பாருங்கள், நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா, பயங்கர வெயிட்டுங்க. என்னால் தூக்கவே முடியல இந்த இரும்பு மரத்தில், அவ்வளோ வெயிட் இருக்குது. காக்கா ஒன்று ஓடி வருது. வானத்தை பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னும் மேகம் அப்படியே தான் இருக்குது. க்ளவுடியாக இருக்குது, தெரியுதுங்களா? பிளாக்காக வேறு இருக்குது, அதனால தான் பயமாக இருக்குது. நம்ம ஓடி போய் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு தூரையிலே நனைஞ்சிடுங்க மிளகாய் எல்லாம். அதுக்காக தான் யோசிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி காய வச்சு முடிக்கிறனா இல்லையான்றதை நாளைக்கு வீடியோவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மிளகா காய வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் போல் இருக்குது. மிளகா முட்டியை கீழே எடுத்துகிட்டு போகணும், திரும்பவும் நேற்று எடுத்துகிட்டு போனோம், திரும்பவும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு நச்சு வேலைங்க மிளகா காய வைக்கிறது. வத்தல் கூட நமக்கு ஒரு 1 hour கஷ்டப்பட்டோமா, கஞ்சி காய்ச்சணுமா, ஊற்றினோமா, ஓடி வந்துடுவோம். இது வந்து மிளகா பத்திரமா பார்த்துக்கணும். சரி, என்ன பண்ணுறது தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் நான் முடிச்சிடுறேன். அடுத்த பார்ட்டை நான் போடுறேன். அதில் மிளகா காய வைக்கிறேன்னா இல்லையான்றதை பாருங்கள். என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.